Namaste. Greetings to all of you. Grandmaster Chavahaksavruடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த டாபிக்ல பல வாரங்களா நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. இன்னைக்கு ஆன் குரு அப்படிங்கிற டாபிக்ல வரக்கூடிய முக்கியமான சூத்ரா என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். The teacher may change appearance according to your culture or religion. The teacher may even transfer into a symbolic image. Great spiritual teachers are beyond religion. மூணு முக்கியமான செய்திகள் இதுல கொடுத்திருக்காங்க. ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதுதான். முதல் செய்தி டீச்சர் வெவ்வேறு வடிவத்துல தியானம் பண்ணும்போதோ கனவுலையோ உங்களுக்கு காட்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு பிடிச்சமான வடிவத்துல கூட காட்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த வடிவத்தை நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்களோ மரியாதை கொடுக்குறீங்களோ அந்த வடிவமாவே உங்களுக்கு காட்சி அளிக்கிற மாதிரி, இல்ல அந்த வடிவத்தோடு தொடர்புடைய ஒரு குருவா ஒரு மனிதரா அந்த வடிவத்திலே நீங்க பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க மதத்தை சார்ந்த உங்களுக்கு மதத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு வடிவம் எது இருக்கோ அந்த வடிவத்துல நீங்க குருவை நேசிக்கலாம். உங்களுக்கு காட்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, சில பேருக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் டீச்சர் சொல்றாங்க இந்த உடல் இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு பக்குவம் பத்தாது இல்லையா. அவங்க எந்த வடிவத்தை பாக்குறாங்களோ குருனா இந்த வடிவம் தான் குரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா குரு இந்த வடிவம் கிடையாது. இந்த ஜென்மத்துல அவங்க இந்த உருவத்தை இந்த உடலை பயன்படுத்தினாங்க. பல்வேறு ஜென்மங்கள அவங்க வெவ்வேறு வடிவங்கள்ல வெவ்வேறு உடல் எடுத்திருப்பாங்க இல்லையா. அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு நீக்கணும். இந்த மதம் ரிலிஜன் சொல்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நம்ம மாட்டிட்டு இருக்கக்கூடிய நிலையில நம்மள இந்த இடத்துல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்காக நமக்கு புரியுற மாதிரி நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கிற மாதிரி வடிவங்கள்ல அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில வாட்டி the guru can transform into a symbol அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வடிவமாகவோ ஒரு சிம்பிளாகவோ கூட அவங்க காட்சி அளிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கிரேட் ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ் சில வாட்டி நம்மள மேஜிக் கார்பெட்ஸ் மாதிரி அவங்க காட்சி அளிக்கலாம். மேஜிக் கார்பெட்ல நீங்க உட்காந்துட்டு ஏதோ ஒரு உலகத்துக்குள்ள நீங்க உலகத்துல நீங்க டிராவல் பண்ற மாதிரி, சில வாட்டி தியானத்திலயோ நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது கனவுலையோ காட்சி வந்ததுன்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த மேஜிக் கார்பெட் என்னன்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆன்மீக குரு தான் சிம்பாலிக்கா உங்களை அந்த வடிவத்துல கொண்டு சுத்தி காமிச்சு பாதுகாப்பான முறையில பாடம் சொல்லி கொடுத்து உங்களுக்கு திருப்பி கொண்டு இறக்கி விட்டுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சிம்பல். இன்னொரு சிம்பல் பெகாசஸ் மாதிரி குதிரை விங்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா. அந்த விங்ஸ் வச்ச குதிரை மேல நீங்க யாரோ ஒருத்தர் கூட பறக்கிற மாதிரி, ஆர் அந்த குதிரை மேல விங்ஸ் வச்ச பெகாசஸ் மேல நீங்க பறக்கிற மாதிரி காட்சி பார்த்தீங்கன்னா அது குரு உங்களை அந்த வடிவத்துல உங்களை சிம்பாலிக்கா அந்த உலகத்துல இருக்கக்கூடிய உண்மைகளை விளக்கிறதுக்காக சொல்லி காமிக்கிறாங்க அப்படின்னு கூட அர்த்தமாகும் இல்லையா. அப்போ குரு இந்த மதத்தை சார்ந்தவங்க தான் இதுலதான் அவங்க இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை உடைக்கிறதுக்கான முக்கியமான சூத்திரா தான் இது. உங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்காக பல்வேறு விஷயத்த நீங்க மாட்டிட்டு மொழிக்காம அதுல இருந்து வெளியில வர்றதுக்காக சொல்லப்பட்ட சூத்திரா இது. நீங்க எந்த மதத்துல இருந்தாலும் சரி, உங்க மதத்துல உள்ளவங்களாவே அவங்க காட்சி அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிம்பல் வடிவிலும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கான ஒரு பொருள் வடிவத்துல அறிவை விளக்கமா புரியிருக்கக்கூடிய ஒரு சிம்பல் வடிவத்துல கூட அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை குறிச்சுக்கோங்க. மிக முக்கியமா நம்ம கல்ச்சரை தாண்டி குரு இந்த கல்ச்சர் இந்த ரிலிஜன் இந்த மதத்தை சார்ந்தவங்கிறத உடைக்கணும். அதை உடைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட செய்தி இது. இதை குறிச்சுக்கலாம். விஷ் யூ கிரேட் டே. நமஸ்தே.